ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தாங்க கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் வந்து பார்த்தேன், கிளைமேட் இப்படி தான் இருக்குது. மழை வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகங்க. ஏன்னா காலையிலே லைட்டாக சிலு சிலுன்னு சாரல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். சுண்டலை வந்து கொஞ்சம் குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு உண்டான மசாலா எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அதோடு சேர்த்து வதக்கிட்டு தேங்காய் கிரேவிக்கு உண்டான தேங்காய் கொஞ்சம் போட்டு அதையும் அதோட வதக்கிட்டு இதெல்லாமே போட்டு வதக்கும் போது இது கூட மசாலா ஒன்று சேர்க்குறேன். என்ன மசாலா அப்படின்னா, கறி மசாலா பொடி, சிக்கன் பொடியாக இருக்கட்டும், மட்டன் பொடியாக இருக்கட்டும், எந்த பொடினாலும் நீங்கள் வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் அதோடு சேர்த்து வதக்கிட்டு இதை தனியாக வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மட்டும்தாங்க பொடி சேர்க்குறேன். அப்புறம் குழம்பு வைக்கும்போது இந்த பொடி வந்து சேர்க்க மாட்டேன். அரைச்சி இந்த கிரேவிக்கு மட்டும்தான் அந்த கறி மசாலா பொடி வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் ஏரியாவில் பூவே கிடைக்காத நீங்கள் எப்படி காலையிலே பூ வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். முந்தா நாள் நம்ம வீட்டுக்கு சென்னையில இருந்து வந்தாங்க இல்லையா நம்மளுடைய உறவுகள், அந்த சகோதரி வந்து எனக்கு பூ கூட வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் குளித்தோடனே சரி தலையில் பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டுட்டு இதுக்கும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கோம். வத்தல் பொடினா மிளகாய் பொடிங்க. அதை நான் வத்தப்பொடின்னு சொல்லி பழகிட்டேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரேவியை இதோட சேர்க்கணும். காயப்பொடியும் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் நான் எப்போ சுண்டல் குழம்பு வச்சாலும் சுண்டலை வேக வச்சு எடுத்த உடனே அதை ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை வச்சு பிள்ளையாருக்கு வச்சிருவேங்க. நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பிள்ளையாரப்பாக்கு கொஞ்சம் வச்சிருவேன். ஏன்னா பிள்ளையாருக்கு சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு அதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு வைப்பேன். இந்த மாதிரி தாங்க நான் சுண்டல் குழம்பு வைப்பேன். இப்போ அந்த கிரேவியும் இதோட சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கும் போது இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். நம்மக்கிட்ட வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் தீர்ந்து போச்சு, அதனால பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இந்த கிரேவியும் சேர்த்துட்டு நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மீதி இருந்துச்சு, அந்த தண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அப்படியே இறக்கிடலாம். இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய அருளும் எங்க எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு ரெகுலரா கொடுங்க. உங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.